தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அப்பா இயேசு சாமியினுடைய கிருபையிலே நாம் வாழ இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதிய வாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த திங்கட்கிழமை புதிய வாரம், முதல் நாள் திங்கட்கிழமை வேலை நாளில் தொடங்குகிற நாள். அர்ப்பணிப்போம். உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வாரம் முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இறை வார்த்தையோடு தொடங்குறோம் பாருங்க. திருப்பாடல் 25:30 என் உயிரை காப்பாற்றும். இந்த 30வது வார்த்தை சங்கீத ஆசிரியர் ஆண்டவரிடம் என் உயிரை காப்பாற்றும். இந்த வாரம் முழுவதுமாய் வேலையெல்லாம் தொடங்குற வேலையில், அர்ப்பணிக்கிற வேலையில், ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதியும். எந்த இடர், தீவினை, பொல்லாப்பு என்னை நெருங்காதபடியாய் ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளும். என் உயிரை காப்பாற்றும், என்னை விடுவித்தருளும். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் ஏதாவது பய உணர்வுல இருக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் ஒரு அச்சத்தில் இருக்கலாம். இது நடக்குமோ, வேலையில் புதிதாக தொடங்க போகிறேன், இது என்ன ஆகுமோ? ஆண்டவர்கிட்ட என்னை விடுவித்தருளும். அவர் உங்களை இன்றைக்கு விடுவிக்கிறார். ஒப்புக்கொடு ஜெபிக்கிற பிள்ளைகள், தாராளம் யாரெல்லாம் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். எங்களை விடுவித்தருளும், நான் ஒரு பொழுதும் வெட்கமடைய விடாதையும். தாவீது ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார். இந்த உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் என்பதை அறிந்த அரசர் ஆண்டவரே நான் வெட்கம் அடையாதபடி என்னை பாதுகாத்தருளும். ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தை முன்பா நான் தலை குனிய கூடாதாப்பா. இந்த உலகத்தில் நான் என்ன வார்த்தையை பேசணும், இந்த உலகத்துடைய சிந்தனைக்கு முன்பாக, எனக்கு எதிராக வருகிற சிந்தனைக்கு முன்பாக ஆண்டவர் பெயரா நம்ம எப்படி நிற்கணும், அந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜான்னு கேளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாளில் நீங்கள் வாழும்படியா, அபிஷேகமாக வாழும்படியா அவர் தொடுகிறார். நன்றி அப்பா, அபிஷேகத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையிலே போய் துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளே, இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 24-30 வரை உள்ள இறை வார்த்தையில் மனிதர்கள் தங்களுக்கு என்று ஒரு வரையறை வைத்துக் கொள்கிறார்கள். என்ன வரையறை? ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன அந்த கட்டம்? அது ஊர் என்ற பெருமை கட்டமாக இருக்கலாம், என் மொழி என்ற பெருமை என்ற கட்டமாக இருக்கலாம், ஜாதி என்ற கட்டமாக இருக்கலாம், அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கட்டத்திற்குள்ளே வாழ்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு அது தடையாய் போகிறது. அந்த கட்டமே உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் போகிறது. ஏனென்றால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்கள் தான் செய்தார்கள். நான் யூதராக இருந்தால் மீட்படைஞ்சிருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ராயலிடையே ஏராளமான கைம்பெண்கள் இருந்தார்கள். ஆனால் சீதோனை சேர்ந்த சாரிபத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடமே எலியா அனுப்பப்பட்டார். எவ்வளோ தொழுநோயாளர்கள் இருந்தார்கள் இஸ்ராயல் மக்களிடத்திலே. ஆனால் சிரியாவை சார்ந்த நாமானுக்கே சுகம் கிடைத்தது. ஆசீர்வாதம் நான் எல்லா இடங்களும் வச்சிருக்கிறேன். உன் ஊர் என்றோ, உன் ஜாதி என்றோ, உன் மொழி என்றோ, இவங்களாம் என்னை சார்ந்தவர்கள் என்று இருந்து விடாதே. அது ஆண்டவருக்கு எதிரானது. ஏனென்றால் அவர் அனைவரையும் அன்பு செய்கிறார். அனைவரும் உன்னுடைய சொந்தங்கள். எனவே நம்மளுடைய பவுண்டரி எல்லாம் உடைக்கணுங்க. எல்லாருமே பவுண்டரி வச்சிருக்கிறோம். பேர் தான் வேற, ஊர், ஜாதி, மொழி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த பவுண்டரிங்கெல்லாம் உடைத்து வெளியில் வந்து மனிதர்களாக பார். அவன் வேறு, நான் வேறு என்ற பாகுபாடுகளை களைந்திடு. அல்லது அந்த பாகுபாடு செய்பவர்களோடு நீ விலகியிரு என்கிறார் ஆண்டவர். ஒன்று, இந்த பாகுபாடு நம்ம செய்வோம், இல்லை அந்த பாகுபாடு செய்பவர்களோடு நண்பர்களாக இருப்போம். இரண்டுமே ஒன்று தான். இது டைரக்டா நீ பார்க்கிறாய் பிரிவினை, அவள் நண்பராக இருக்கும்போது மறைமுகமாக பார்க்கிறாய். ஆண்டவர் வேண்டான்றார். தவ காலத்தில் உடைச்சிடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றா யூதர்கள் தான் செய்தார்கள். புறவினத்தார்களை பாவிகளாக பார்த்தார்கள், யூதராய் வாழ்வதை பெருமை என்றார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த கைம்பெண்ணை இன்றைக்கு உதாரணமாய் தருகிறார். சீதோனிலே வாழ்ந்த கைம்பெண்ணை. எனவே பிரியமானவர்கள், ஏதோ தொழில்நோயாளர்கள் இருந்தார்கள் இஸ்ராயல் எடுத்து. ஆனால் சிரியாவை சார்ந்த நாமானை ஆண்டவருக்கு சாட்சியம் தருகிறார். நான் அவரை தான் தொட்டேன் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வரையறைகளை கடந்து வா, அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். ஒப்பு கொடுப்போம். அப்பா நன்றி. ஓ வல்லவரே, நல்லவரே நன்றி. ஓ இறைவா, இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே வல்லமையிலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் உள்ள வரையறைகள், குறுகிய பார்வைகளெல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் கட்டுகளை நாங்கள் வெளில வர முடியாமல் இருக்கிறோமோ ஆண்டவரே, அதுலேருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உங்கள் வல்லமையில நாங்கள் நிற்கணும். ஆண்டவரே உமது அருளால் நாங்கள் நிற்கணும். இது வந்து நாளிலே வேலைகளெல்லாம் தொடங்குற வேலை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. வல்லமையாக நற்கரணை ஆண்டவர்களே, உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களோ ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வல்லமையான இயேசு சாமியே அப்பா, உங்கள் பெயரால் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதமாய் இன்றைக்கு இருப்பீர்கள். தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இடையே காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.